தொடர்ந்து ஜி கிளிக் யூடியூப் சேனலை பார்த்து எங்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கும் நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஔவையாரும் முருகனும் பற்றி பார்க்க போகிறோம். ஔவையார் தமிழ் புலமை உள்ளவர்கள். அவங்களுக்கு தமிழ் புலமை அதிகமாக இருக்கிறது என்ற ஒரு கர்வமும் இருக்குது. அவங்க ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க. அப்பப்போ பார்த்தீங்கன்னா ஊர் விட்டு ஊர் போவாங்க. அப்படி போகும் பொழுது ஒரு காடு வருது. அந்த காட்டை கடந்து போய் கொண்டு இருக்கும் பொழுது திடீர்னு பார்த்தா அந்த காட்டுக்குள்ளே ஒரு நாவல் மரம். அந்த நாவல் மரத்தில் ஒரு சிறுவன் மாடு மேய்த்து கொண்டிருக்கிறான். சிறுவன் மட்டும் மரத்தின் மேல் இருக்கிறான். அவைக்கு சற்றே களைப்பாயிடுச்சு. ஆனாலும் கீழே போய் நாவல் மரத்துக்கு கீழே உட்கார்ந்துருக்காங்க. அவையின் களைப்பை கண்ட அந்த மாடு மேய்க்கின்ற சிறுவன், என்னம்மா களைப்பா இருக்குதா, நாவல் பழம் வேணுமா அப்படின்னு கேட்டானோ. உடனே அவையும் சந்தோஷப்பட்டு, சரிப்பா சின்ன பையா, நாவல் பழத்தை போடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேட்ட உடனே இந்த மாடு மேய்க்கிற பையன் சும்மா இருந்தான். என்ன பாட்டி, சுட்ட பழம் வேணுமா இல்லை சுடாத பழம் வேணுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அவ்வைக்கோ குண்டு தூக்கி போட்ட மாதிரி வாரி போட்டுச்சு. என்னப்பா, பழத்தில் சுட்ட பழமும் சுடாத பழமும் ரெண்டு பழம் இருக்கா? இதை இந்த பையன்கிட்ட கேட்டால் நம்ம 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 நிலைமை என்ன ஆகுறது, நாம் கர்வம் என்ன ஆகுறது அப்படின்னு பையன்கிட்ட கேட்காம சுட்ட பழம் போட சொன்ன உடனே இந்த மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த மரத்தில் இருந்த பையன் நல்ல பழுத்திருந்த நாவல் பழங்களாக பறித்து கீழே போட்டிருக்காரு. கீழே போட்டு அது மண்ணில் விழுந்திருக்கு. உடனே அவை எடுத்து அதை ஊதி இருக்காங்க. ஊதின உடனே அந்த சிறுவன் என்ன கேட்டான் தெரியுமா? என்ன பாட்டி, பழம் சுடுதா அப்படின்னு கேட்ட உடனே அப்போ தான் இவங்களுக்கு சுருன்னு இருக்கு. என்ன அப்படின்ட்டு இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த பையன் மாடு மேய்க்கிற பையனா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு மாடு மேய்க்கிற பையன்கிட்ட நான் ஏமாந்துட்டேனே அப்படின்னு ஒரு கர்வம் கூடி இது மாதிரி பாடுறாங்க. என்ன பாட்டு பாடுறாங்க? கருங்காலி கட்டைக்கு நாணாத கோடாலி வெறும் கதலி தண்டுக்கு நாணுதையா, பெருங்கானில் காரருமை மேய்க்கின்ற காளைக்கு நான் தோற்றது ஈரிரவும் புஞ்சாது என் கண். என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. அதாவது மரத்திலேயே கடினமான மரம் கருங்காலி, அக்கேசியா சுந்தரான்னு சொல்லுவோம். இதை கோடாலி வெட்டுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படும். அந்த கோடாலி கஷ்டமான கடினமான மரத்தை வெட்டக்கூடிய அந்த கோடாலி கதலி வாழை மரத்தை வெட்டும் பொழுது அது சற்றே சறுக்கி விடுமா. ஏன்னா இந்த வாழை மரத்தில் நார் இருக்கு, அப்புறம் மிகவும் மெல்லியமாக இருக்கிறதுனால இந்த வாழை மரத்தை அந்த கோடாலி அவ்வளோ ஈஸியாக வெட்டாது சரிக்கிறோம். அது மாதிரி அவ்வை அவ்வளவு தமிழ் புலமை இருந்தும் எனக்கு தமிழ் புலமை இருக்கிறதே என்ற ஒரு கர்வம் இருந்ததுனால அந்த சிறுவனை பார்த்து இவர்கள் சறுக்கி விட்டார்கள். அவர் யார் என்று கண்டறிய தவறிவிட்டார்கள். உடனே அவன் அந்த மாடு மேய்க்கின்ற சிறுவன் இப்படி கண்டு, என்ன அவையே உனக்கு வருத்தப்படுகிறாயா, நான் என்னிடம் ஏமாந்து விட்டேன் என்று வருத்தப்படுகிறாயா, உனக்கு 2 நாள் தூக்கம் வராது என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாயே என்று கூறி காட்சி அளிக்கிறார். ஓ, இவன் சாதாரண சிறுவன் அல்லையே, சிறுவன் மாதிரி தெரியவில்லையே, நம்ம பெரிய கருங்காலி கட்டைக்கு கூட நாணாத இந்த கோடாலி, பெரிய அறிவு கூர்ந்த புலமை மிக்க இந்த அவ்வை ஒரு சின்ன கதலித்தண்டு வாழை மரத்தை பார்த்து ஏமாந்துருச்ச. இந்த காட்டில் எரும மாடு மேய்க்கக்கூடிய இந்த சிறுவங்கிட்ட ஏமாந்தது எனக்கு 2 நாளைக்கு என் கண்டு தூங்காது அப்படின்னு வருத்தப்பட்டிருக்காங்க. இந்த வருத்தத்தை கண்டு முருகன் உடனடியாக அவ்வையிடம் அவையே ஏன் வருந்துகிறாய் அப்படி என்று சொல்லி அங்கே முருகன் அந்த மாடு மேய்த்து கொண்டிருக்கிற சிறுவன் முருகனாக காட்சி அளிக்கிறார். அவ்வைக்கு காட்சி அளித்து உடன் அவ்வைக்கு கர்வம் போகிறது. அப்பொழுதுதான் அவ்வைக்கு அந்த மாடு மேய்த்து கொண்டிருக்கிற ஒரு சிறுவன், அவன் மாடு மேய்த்து கொண்டிருப்பவன் அல்ல, அவன் முருகன். அவ்வையின் கர்வத்தை போக்குவதற்காக வந்த ஒரு முருகன் என்று சொல்லி அவங்க அந்த அவர்களை முருகனை தொழுகிறார்கள். இதிலிருந்து நம்ம நாட்டு நடப்புக்கு என்ன எடுத்துக்கலாம்? இப்போதான் நம்ம நாட்டில் எலெக்ஷன் முடிஞ்சிருக்குங்க. அந்த எலெக்ஷன் முடிஞ்சு 543 பாராளுமன்ற உறுப்பினர்கள் எம்பிக்கள்
தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் எல்லாரும் மக்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இப்படி மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் கர்வம் இல்லாம இவர்கள் மக்களுக்கு பணி செய்யணும். நான் மந்திரி ஆயிடுவேன், நான் எம்பி ஆயிட்டேன் அப்படிங்கிற ஒரு கர்வம் இல்லாம இவர்கள் மக்களினுக்கு செவ்வனே தொண்டு செய்வார்களே ஆகில் இவர்களும் உயர்வார்கள், இவர்களது பணியும் உயரும், நாடும் உயரும். இந்த அனைத்து 543 பாராளுமன்ற உறுப்பினர்களும் கர்வம் இல்லாமல் தன்னலமற்று தொண்டுள்ளத்தோடு பணியாற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகின்றேன். அனைத்து நேயர்களும் ஜிக்ளிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்களை ஊக்குவிங்க. நன்றி, வணக்கம்.